Most respected chairman, correspondent, father, pastor, special guest, DO Madam, a warm and pleasant good evening to you. Dear parents, staff members, and my dear children, I want to convey my hearty congratulations, best wishes from Indian Space Research Organization. இந்த ஒரு அருமையான நிகழ்வில் கலந்து கொள்வதில் உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு அதிகமான கல்லூரிகள் பள்ளிகளுக்கு எல்லாம் சென்றிருக்கின்றேன். சற்று வித்தியாசமாக இன்றைய நிகழ்ச்சி காணப்படுகிறது. காரணம், பேச வந்தவங்க எல்லாமே மிக அருமையாக பேசிவிட்டார்கள். குறிப்பாக அங்கே டிஓ மேடம் இந்த பள்ளியை பற்றி மிக சிறப்பான ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். அதற்கு மேல் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த சான்றிதழ் அவர்களுக்கு பெரிய சான்றிதழ். அதை நான் வணங்குகின்றேன், மதிக்கின்றேன். பள்ளிக்கூடத்தின் பெயரை கேட்டவுடனே இது ஒரு ஹைடெக் ஸ்கூல் என்று போட்டிருக்கின்றார்கள். இது என்ன ஹைடெக்னா ஏன் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணிட்டே வந்தேன். இந்த ஸ்கூல் ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு, ரியலி யூ ஆர் ஹைடெக் ஸ்கூல் அண்ட் யூ ஆர் moving towards highest technologies. So hats up to this school management. நான் ஒரு வேளையில் என்னோட பேரை கேட்ட உடனே உங்களுக்கு தெரியும், புதியவன் அப்படின்னு பேரை கேட்ட உடனே நினச்சிருப்பீங்க, எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, நமக்கு யாருன்னு தெரியல, ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. என்னை பொறுத்தவரையில் நான் செய்த பணிகளை மிக சுருக்கமாக உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு இந்திய விண்வெளி சாதனைகளையும் குறிப்பிட்டு, என்னை பொறுத்தவரை நான் ஒரு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி ஐஎஸ்ஆர்ஓவில் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் கடுமையாக பணி செய்து ஒரு நல்ல பதவி, அதாவது ஒரு டிப்டி ப்ராஜெக்ட் டைரக்டர் ஃபார் ஜிஎஸ்எல்வி மார்க் 3 என்ற ஒரு பதவியை பெற்று பணி நிறைவு செய்வதற்கு கடவுள் கிருபை செய்தார். என்னுடைய தொடக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஏழை சிறுவனாக இருந்தேன். வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் படிக்க தெரியாது. எனக்கு நானாகவே கற்று படிக்கின்ற ஒரு சூழ்நிலை. மின்சாரம் கிடையாது வீட்டில், ஒரு கூரை வீடு தான் உண்டு. ஸோ அந்த மண்ணெண்ணெய் விளக்க கொளுத்தி வச்சு தான் நான் பாடங்கள்லாம் படிக்கிறது உண்டு. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு காரியம் என்னிடத்தில் இருந்தது. என்னென்னா, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இறை பக்தி. இந்த மூன்றும் தான் எனக்கு முக்கியமாக இருந்தது. முக்கியமாக கடவுள் பக்தி. கடவுளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறது, ஆலயத்தில் சென்று அநேக நேரம் செலவு செய்து ஜெபம் பண்ணுவது, இதுவெல்லாம் என்னுடைய வாடிக்கை. கடவுளத்தில் என்ன கேட்டாலும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதை எனக்கு யாரும் கற்றுத்தரவில்லை, நானாக கற்றுக்கொண்ட ஒரு பாடம். இப்படி படித்துக்கொண்டு பள்ளியில் முதல் மாணவனாக வந்தேன். நிறைய காரியம் சொல்லலை. டீச்சர் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப அஃபெக்ஷனேட் டீச்சர்ஸ் உண்டு. எனக்குன்னு எல்லாருக்கும் தனியாக இது கொடுப்பாங்க, கட்டுரை எல்லாம் எழுதி கொடுப்பாங்க, இங்கிலீஷ் இதெல்லாம். ஆனால் எனக்கு மட்டும் தனியாக ஒன்று எழுதி கொடுப்பார். அப்போ சார்கிட்ட சொல்லுவேன், சார் என்ன சார் எனக்கு மட்டும் நிறைய எழுதி கொடுத்துருங்கன்னா, உனக்கு நீ ஃபுல் மார்க் வாங்கக்கூடிய ஆள், அதனால் நீ நல்லா படிக்கணும், நல்லா கற்றுக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் பாஸ் ஆகிறது தான் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு புரியாது. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு ஒரு ஹரிமார்த்தன், அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் பலமுறை வீட்டில் சென்று அவருக்கு பொக்கையெல்லாம் கொடுத்துருக்கேன். அவர் மேத்தமெட்டிக்ஸ்னால் ரொம்ப கஷ்டம்னு இருந்ததை தண்ணிப்பட்ட பாடம் ஆக்கி கொடுத்துட்டார். ஸோ அதனால் மேத்தமெட்டிக்ஸ்னால் ஒரு பெரிய ஆர்வம். அதாவது நான் படிக்கவே மாட்டேன். என்னோடய மேத்ஸ் நோட்டெல்லாம் பசங்க கொண்டு போயிடுவானுங்க. நான் அப்படியே சும்மா போய் 100க்கு 100 வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படிப்பட்ட ஒரு திறமையை வளர்த்தது என்னுடைய ஆசிரியர்கள். அதனால் உண்மையிலேயே நான் இந்த ஆசிரியர்களை அதிகமாக நேசிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். உங்களுடைய பணி ஒருவேளை நீங்கள் ஆசிரியராகவே இருப்பது போல் தோன்றும், ஆனால் இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசைகளை வழங்குவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை நாம் இன்று கண்கூட பார்த்தோம். ஒரு பெரியவரை அழைத்து கௌரவித்த போது உண்மையிலேயே மனம் மகிழ்ச்சி அடைந்தது. எனவே இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் தன்னம்பிக்கையோடு வளர்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை சுதந்திரமாக தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது மிகவும் முக்கியம் என்பது நான் கருதுகின்றேன். ஒருவேளை பேரண்ட்ஸ் சொல்லியோ டீச்சர்ஸ் சொல்லியோ சொல்வதை விட பிள்ளைகளாக உணர்ந்து வாழ்வில் வருவது மிகப்பெரிய காரியம். நான் பள்ளி சிறுவனாக இருந்தபோது திருவனந்தபுரத்தில் விஎஸ்எஸ்சி விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருக்கு எங்களை அழைத்து செல்கின்றார்கள். எல்லாரும் பார்த்து வந்துவிட்டோம். என்னுள் ஒரே ஒரு சிந்தனை முழுமையாக, நான் அப்போது ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன். எப்படியாவது இந்த ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ணணும்னு ஒரு பெரிய தாகம். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் படிக்க மட்டும் தெரியும். படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு மனநலங்க வச்சு படிச்சுட்டே இருப்பேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 10 மணி ஆன உடனே எங்கள் அப்பா வருவாங்க. இன்னும் தூங்கலையா, படு அப்படிம்பாங்க.
நான் இல்லைப்பா இன்னும் படிக்கணும் அப்படின்னு. ஒரு 11 ஒரு 11 மணிக்கு எங்கள் அப்பா வருவாங்க. இன்னும் தூங்கலையா, போய் படு அப்படிம்பாங்க. நான் வந்து இல்லை இன்னும் முடியலைன்னு சொல்லி திரும்ப படிச்சுட்டே இருப்பேன். திரும்ப வருவார், ஒரு 12 மணி இதெல்லாம் வருவார். அப்போது எனக்கு ஒரு நாள் கோபம் தாங்க முடியல. எல்லா பெற்றோர்களும் வந்து பிள்ளைகளை வந்து படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் என்ன படிக்காத உறங்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கோபத்தில் ஒரு நாள் எங்கள் அப்பாவை பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம் என் நெஞ்சை தொட்டது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ படிக்கிறது ஆர்வம் எனக்கு நான் சந்தோஷம்தான், ஆனால் நீ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேளையில் இந்த மண்ணெண்ணெய் விளக்கு நீ உறங்கிட்டேன்னா தட்டி விழுந்துட்டுனா வீடெல்லாம் தீப்பிடிச்சி எரிஞ்சிரும், நம்ம வாழ்க்கையே போச்சு, அதனால தான் ஒன்று அதை சொல்கிறேன், அதனால் வருத்தப்படுறாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. காரணம் என்னென்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, நான் படிக்கிற விதம் பிள்ளைகள் கேட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்படி இல்லை. அன்னைக்குள்ள பாடத்தை ஒரு 8-9 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவேன். படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் டீச்சர்ஸ் என்ன பாடம் எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதெல்லாம் படிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா அடுத்த நாள் கிளாஸுக்கு ஆயத்தத்தோடு போவேன். சில நேரத்தில் மேத்ஸ் வாத்தியார் இன்னொரு சார் உண்டு, அவங்க வந்து எழுதிட்டே இருப்பாங்க, ஏதாவது சின்ன ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரியும், நான் அதில் சார் அதில் ஒரு மைனஸை விட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம பிள்ளைகள் நம்மளோட அதிகமாக படிச்சிருக்காங்கன்னு. இப்படி அன்று படிப்பதை மட்டுமில்லை, அடுத்த நாளுக்கு உள்ளதையும் படித்து விட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு செல்வது. அதனால் சற்று நேரம் ஆகிவிடும். இன்றைக்கும் நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் உறங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சந்தோஷம் நல்லதானே, படிக்கிறாங்களே என்ன, இல்லை ஃபுல்லாக மொபைலையும் லேப்டாப்பில் தான் எதுவோ பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் அதுக்கு பின்னால் வரேன். இது இதில் நான் என்னோடய அலுவலகத்தில் என்ன செஞ்சேன்னா, நான் ஒரு டிப்ளமோ தான் என்னால் படிக்க முடிஞ்சது. அப்போ பிஇ படிக்க முடியல. டிப்ளமோ முடிச்சுட்டு ISROவில் ஜாயின் பண்ணி அந்த எப்படியாவது ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணுங்கிறதுல நானும் என்னுடைய நண்பர், உங்களுக்கெல்லாம் இப்போ தெரியும், டாக்டர் நாராயணன், ISROவோட சேர்மன், தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? நானும் ஒரே ரூம்மேட்ஸ், ரெண்டும் படிப்போம், இரவு பகலாக படிப்போம். அடுத்த ப்ரொமோஷன்ஸுக்கு மட்டும் இல்லை, டெக்னாலஜிஸ் என்ன பண்ணணுங்கிறதுக்கு இரவு பகலாக நாங்கள் வேலை ஜாயின் பண்ணிட்டு படிப்போம். ஒரு என்ஜினியரிங் முடித்தோம், பிஜி முடித்தோம். அவன் IIT கரக்பூரில் முடித்தான், நான் பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி படித்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்து, அப்புறம் அவர் வந்து டாக்டரேட்டு முடித்தாப்புல, நான் போக முடியலை. இப்படி அவன் அப்போ என்கிட்ட சொல்லுவாப்புல, சேர்மன் என்கிட்ட சொல்லுவாப்புல, புதியவன் நம்ம நல்லா படித்து எப்படியாவது ஒரு நாள் நம்ம ஒரு ISROவுக்கு ஒரு சென்டர் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னாப்புல. சென்டர் டைரக்டர்னால் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் சேர்மன் ஆக முடியும். ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சென்டர் டைரக்டர் ஆகி இப்போ சேர்மன் ISRO ஜாயின் பண்ணியிருக்கார். அவங்க அப்பாவும் அம்மாவுக்கும் பாடம் ஒன்றும் தெரியாது, ஒரு எழுத படிக்க தெரியாது. அவங்களும் ஒரு சின்ன கூரை வீட்டில் தான் அவங்க வளர்ந்தது. ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பிள்ளைகளுக்கு வசதிகளை வேண்டியதுதான், ஆனால் பிள்ளைகளுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுனா அவங்கள நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. அதற்கு நான் டாக்டர் நாராயணன்லாம் ஒரு சாட்சிகள். சிவன் சார், இப்போ நான் சிவன் சார்லாம் ஒன்றா தான் சேர்ந்து சென்னையில் இங்கே திருவண்ணாமலையில் இருந்தோம். அவர் வந்து எல்லாரும் சனி நேரம்னா ஊருக்கு போயிடுவாங்க, அவர் சனி நேரம்னா ஆஃபீஸில் தான் இருப்பார், இருந்து ஒர்க் பண்ணுவார். இப்படி அநேக மக்கள் தாங்களாகவே முன் வந்து வாழ்க்கையில் அநேக சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள். ஒருவேளை நமது பிள்ளைகள் கூட இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் சொல்ல வேண்டும் என்றல்ல, ஆசிரியர்கள் சொல்ல வேண்டும் என்றல்ல, நாம ஒரு இலக்கை நிர்ணயித்துவிட்டு அதற்காக பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்பதே என்னுடைய அறிவுரை. அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கின்றோம். அதற்கு என்ன வேணும்னா, ஒரு தேசபக்தி உண்டாயிருக்க வேணும். ஒரு நம்ம கண்ட்ரி, நம்ம நாட்டை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள்லாம் இரவு பகலாக உழைப்போம். ஸ்ரீஹரிகோட்டாவுக்கெல்லாம் நான் எங்களோட ஸ்டேஜை கொண்டு போனோன்னா கிட்டத்தட்ட 30 நாள் அங்கே தான் இருப்போம். இருந்து டே அண்ட் நைட்டை ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ என்னென்னா, இந்தியாவின் சாதனையை உலகில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு தீவிர எண்ணத்தோடு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். எல்லோரும் சேர்ந்து, ஒருத்தர் கூட அந்த மாதிரி நெகட்டிவ் தாட் இருக்காது, எல்லாம் பாசிட்டிவாக பண்ணிகிட்டே இருப்போம். அந்த டாக்டர் விக்ரம் சாராபாயின்னு ஒருத்தர் தான் இந்த ISRO ஃபார்ம் பண்ணவர். அவர் எங்களுக்கு வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு, அவரோட விஷன் கொடுத்துருக்காரு. இந்தியாவை உலக அளவில் முதல் நாடாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். அப்போ அதுக்கு நாங்கள் பாடுபடணும். ஒருவேளை நாங்கள் படித்த காலத்தில் நமது ஒரு ஏழ்மை நாடாக இருந்த நாடு இன்று உலக அளவிலே 5வது நாடு என்ற பெருமையை சேர்த்து கொள்வதற்கு காரணம் நம்முடைய விஞ்ஞானிகளின் கடின உழைப்பு, தங்களுடைய சாக்ரிஃபைஸ். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும். இப்போ டாக்டர் நாராயணன் வந்து நாங்கள்லாம் 27 27 வயசில் கல்யாணம் பண்ணிட்டோம்.
டாக்டர் நாராயணன் வந்து இல்லை டாக்டரேட் முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணுவேன், ரொம்ப லேட்டாக மேரேஜ் பண்ண பிள்ளைகளும் இப்போ தான் பெரிய இன்னும் மேரேஜ் ஆகலை. ஸோ இப்படி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் செய்து நமது நாட்டை முன்னிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைத்தார்கள். அதே எண்ணம் நமது பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும். நம்ம நாடை உயர்ந்த அளவு கொண்டு போகணும். இந்த டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களால் வந்து இந்தியா வந்து உலகளவில் 5வது நாடாக இருக்கிறது. இப்போ டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா, பாதுகாப்புத்துறை பார்த்திங்கன்னா உலகளவிலே இன்றைக்கு நாம் 4வது நாடாக இருக்கின்றோம். காரணம், அப்துல் கலாம் போன்ற கடின உழைப்பாளிகள் இந்திய பாதுகாப்புத்துறையிலே பணியாற்றி சிறப்பித்தார்கள். எல்லாம் தனி மனிதர்கள் செய்த சாதனைகள் தான். இன்னும் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் டெக்னாலஜி, அது பார்த்திங்கன்னா அதில் உலகத்தளவில் நம்ம 4வது நாடாக இருக்கும். காரணம் டாக்டர் ஹோமி பாபா போன்ற பெரியவர்கள். எனவே இத்தகைய பெரிய ஆட்களுடைய பாடங்களை நாம் படிக்கணும். அவங்க எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்கங்கிறத நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் இப்படி வர முடியும். நாளைக்கு இந்த ஜூட்ஸ் ஹைடெக் ஸ்கூலில் இருந்து ஒரு 4-5 விஞ்ஞானிகள், கிட்டத்தட்ட டாக்டர் அப்துல் கலாம், டாக்டர் ஹோமி பாபா, டாக்டர் விக்ரம் சாராபாய், டாக்டர் நாராயணன், டாக்டர் சிவன் போன்ற பெரியவர்களைப் போல சாதிக்கும் சாதனையாளர்களாக வருவதற்கு இது ஒரு அடித்தளமாக அமையட்டும் வாழ்த்துகின்றேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த உலக டெக்னாலஜி வந்து ரொம்ப போயிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நான் வந்து சமீபத்தில் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு உலக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ ஒன்றுக்கு போயிருந்தேன். துபாயில் நடந்தது. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே போலீஸ்லாம் ரோபாட்டாக தான் சுற்றிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதாவது வேணுமான்ட்டு ரோபாட் போலீஸ். ஃபுட்டு ஒரு ஸ்டால்லேருந்து இன்னொரு ஸ்டாலுக்கு போகிறதுக்கு இந்த ஃபுட்டு கொண்டு போகிறதும் அந்த ரொபாட்ஸ் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் ஏரியாவில் ஃபுல்லாக இந்த ரொபாட்ஸ் தான் மேனேஜ் பண்ணிட்டுருப்பாங்க. அங்கே உள்ள டெக்னாலஜிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்து வருகின்ற டெக்னாலஜி. இன்றைக்கி இந்த ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய ட்ரெயின்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்கேருந்து சென்னைக்கு ட்ரெயின்லேயே வந்து 1 ஹவரில் நம்ம போயிடலாம். இந்த டெக்னாலஜி இது சோலார் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா ஃபிலிம் மாதிரி வரும். அந்த ஃபிலிமை நம்ம டைல்ஸ் மேலே ஒட்டிட்டாலே போதும், சோலார் நம்ம எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இப்படி மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் மெஷினில் கிட்ட போயிருந்தால் போதும், எல்லா உங்களோட உடம்புல இருக்க அத்தனையும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனி வரப்போகிற பிரச்சனைகளையும் சொல்லக்கூடிய அளவிலே இன்று விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் கூட ரஷ்யன் ஸ்டால் ஒன்றில் போயிருக்கும்போது அவங்க நம்மளோட மூச்சு ஊத வேண்டும், ஊதி ஒரு 10 முறை ஊதி முடியும்போது உங்கள் உள்ள அவ்வளோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அவங்க கொடுத்துருவாங்க. இப்படிலாம் நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் வந்துட்டுருக்கு. என்ன தான் தொழில்நுட்பம் வந்தாலும் அதில் அதாவது அதில் நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது, ஆனால் நிறைய கெட்ட காரியங்களும் அதில் இருக்கிறது. எனவே நம்ம என்னென்ன பகுத்தறிய வேண்டும். பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சாதிக்கின்ற பிள்ளைகள் அதில் உள்ள உயர் தொழில்நுட்பங்களையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பல்வேறு ஆராய்ச்சிகள், அநேக ரிசர்ச் பண்ணி அதில் முன்னுக்கு வருவாங்க. அதிலே உள்ள நெகட்டிவ் மோசமான காரியங்களை நம்ம பின்பற்றுவோம் என்றால் உண்மையிலேயே நாம் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கடவுள் தாமே உங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்து நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் சொல்வதல்ல, ஆசிரியர்கள் சொல்வதல்ல, நாம உணர்ந்து இது மோசம், இது தவறு என்று நாம் ஒதுக்கி வைப்பது மிகவும் நல்லது. இன்றைக்கி வந்து ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சொல்கிறோம். அதன் வளர்ச்சி கூட வருங்காலத்தில் மிக மோசமான சூழ்நிலைக்கு நம்ம எடுத்து செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை பல துறைகளில் அது நன்மையை கொடுத்தாலும் அநேக காரியங்களில் அதுக்கு தீமையும் கொடுக்கின்றது. இன்றைக்கி பார்த்து வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஒரு பையன் நல்ல பையனா கெட்ட பையனா பார்த்தா 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அவன் எந்தெந்தெல்லாம் வெப்புக்கெல்லாம் போயிருக்காங்கிறத ஜஸ்ட்டு நம்ம எடுத்துட்டு ஈவன் இப்போ நிறைய மேரேஜ் பண்ணுறவங்க கூட அந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறாங்க. ஒருவேளை நம்ம எரஸ் பண்ணிடுவோம், பார்த்துட்டு எரஸ் பண்ணிடுவோம், அது எரஸ் ஆகாது, எல்லாம் அங்கே தான் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ பிள்ளைகள் இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் நடக்கக்கூடிய கீழ்த்தரமான காரியங்களில் தலையிடாமல் வாழ்க்கையில் வெற்றி சாதனை என்பதை மட்டும் நோக்கமாக கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். ஐஏஎஸ் அலுவலர் வந்து உண்மையிலேயே நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ நான்லாம் ரிட்டையர்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கிட்ட மாதம் சம்பளம் கிடைக்கும். பென்ஷனே நமக்கு 1 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும். நிறைய இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைகள்லாம் வந்து ஐஏஎஸ் அலுவலரில் வரதில்லை. தமிழ் நாட்டிலேருந்து கேரளாவிலேருந்து இப்போ யாரும் வரதில்லை. இவன் வரவங்க எல்லாம் நார்த் இந்தியாஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து நிசாரம் ஒரு பைக்கு, பசங்க ஸ்கூல் முடிஞ்சவொடனே ஒரு பெரிய பைக் எடுத்து ஓட்டணும், பிள்ளைகள் வேறு மாதிரி ஜாலியாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே போகணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் டெடிக்கேட்டடாக அதுக்காண்டியே படிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு ஈஸியான வழி இருக்குது. இப்போ நிறைய பிள்ளைகள் 12th இப்போ இருக்குது, நெக்ஸ்ட் இயர் 12th போகிறீங்க இல்லையா? போகும்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கேரளாவில் ட்ரிவாண்டத்தில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, நம்ம பக்கத்தில் தான் இருக்குது ஒரு இன்ஸ்டியூட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஜேஇ எக்ஸாம் உங்களுக்கு தெரியும், ஜேஇ பிரைம் அண்ட் இது அட்வான்ஸ் 2 இதை எழுதணும். எழுதி உங்களுக்கு அந்த ஸ்கோர் கிடச்சிட்டதுன்னா
ஒன்லி ஐஐடிக்கு போகலாம், இல்லை ஐஎஸ்ஆர்ஓவில் அந்த ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் செலவே அதிகம் பண்ண வேண்டியது இருக்கா, ரொம்ப குறைவான ஃபீஸ் தான் இருக்கும். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னா, அங்கே படித்து முடிச்சிங்கன்னா ஒரு 60% ஒரு 60% மார்க் இருந்தால் போதும் ஐஎஸ்ஆர்ஓவில் சயின்டிஸ்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இது ரொம்ப லேசான ஒரு வழிபாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள்லாம் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது துணிஞ்சு நம்ம இறங்கினோன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய கோச்சிங்கெல்லாம் போக வேண்டாம், சொந்தமாக படித்து கூட நம்ம அதில் நல்ல மார்க் வாங்கி ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ண முடியும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ஆசிரியர்கள் அதற்காக வழிகாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன். கண்டிப்பாக இவங்க ஒரு யூஜின் சார் இப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு சயின்டிஸ்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஏன் கொண்டு வராங்கன்னா, சில விஞ்ஞானிகளை பார்க்கும்போது எங்கள் பிள்ளைகள் கூட அவர்களை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்ற ஒரு இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அந்த கனவு, அவர்களுடைய கனவுகள் நிறைவேற வேண்டும். நீங்கள் வருங்காலங்களில் மிகப்பெரிய சாதனைகளாக வர வேண்டும். ஒருவேளை கடந்த 28ஆம் தேதி, பிப்ரவரி 28ஆம் தேதி ஒரு உலக சயின்ஸ் டே, நேஷனல் சயின்ஸ் டே ஒன்று கொண்டாடணும். சர் சி.வி. ராமன் என்ற ஒரு பேரறிஞர், அவர் 1930ஆம் ஆண்டிலே ஒரு நோபல் பரிசு பெற்றவர். அந்த காலத்தில் ஒரு மொபைல் கிடையாது, ஒரு லைப்ரரி புக்ஸ்லாம் இருக்காது. ஆனால் அந்த நாள் கூட ஒரு நோபல் பரிசு பெற்றவராக இருந்திருக்கார். ஸோ அந்த மாதிரிப்பட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் எப்படி உலகத்தில் சாதனையாளர் வர முடியும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு உழைக்க வேண்டும். முதலாவது கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ரெண்டாவது நம் நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்களுக்கு மிகுந்த முக்கியம் கொடுங்கள், மரியாதை கொடுங்க. இன்றைக்கி டிஓ அம்மா எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மரியாதை எப்பொழுதும் எனது பிள்ளைகள் அப்படி தான். எப்போ வந்தாலும் அவங்க ஸ்கூலில் போய் அவங்கள பார்க்குறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அத்தகைய பெரியவர்களை, ஆசிரியர்களை மதியுங்கள். உயர் தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகாமல் அதை ஆட்கொண்டு நடத்துகின்ற பேரறிஞர்களாக நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி, இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன். கடவுள் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து நடத்துவாராக.